குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, மாடியில் வச்சுருக்க செடிங்கள்லேருந்து என்னெல்லாம் இன்றைக்கி பறித்தோன்னு பார்க்கலாம். கூடவே இறை சக்தியுடைய அனுபவம் கலந்த கதைகளையும் கேட்டுகிட்டே பார்க்கலாம் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே காக்கா, கிளி, குயில், கழுகு, மயில் இப்படி பலவிதமான பறவைகள் இருக்காங்க. ஒரு நாள் பறவைகள் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம யார் உயரமாக பறக்கிறோன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது சிட்டுக்குருவி வருது. சிட்டுக்குருவி வந்து நான் கூட உங்கள் கூட சேர்ந்து பறக்கிறேன், என்னையும் இந்த போட்டியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு காக்கா வந்து சொல்லுது, நீ என்னோடய ரெக்கையை பார்த்துருக்கியா? என்னோடய ரெக்கை எவ்வளோ பெருசு, நீ வந்து என் கூட போட்டி போட முடியுமா? ஸோ இது உனக்கு தான் அசிங்கம், தோற்று போயிடுவேன், உன்னெல்லாம் நாங்கள் இந்த போட்டியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு காக்கா சொல்லுது. உடனே பீகாக்கு மயில் சொல்லுது, என்னோடய கால் ஹைட்டு பார்த்தியா? உன்னோட ஹைட்டு என்னன்னு தெரியுமா? நீ வந்து எங்களுக்கு சமமாக போட்டி போடுறியா? உன்னை இங்கே சேர்த்துக்க முடியாது, நீ இதிலெல்லாம் கலந்துக்க தகுதி கிடையாது, நீ வெளியே போ அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சிட்டுக்குருவி ரொம்ப அடம் பிடிக்குது. நானும் பறவை தானே, எனக்கு 2 ரெக்கை இருக்கு இல்லையா, நானும் பறக்கிறேன், நானும் உயரமாக பறப்பேன் அப்படின்லாம் ரொம்ப கேட்குது. அப்புறமா கிளி வந்து சொல்லுது, மிஞ்சி போனால் நீ 2 கிலோமீட்டர் தான் நீ பறப்ப, அதுக்கு மேலே உன்னால் பறக்க முடியாது, அதனால் நீலாம் எங்கள் கூட பறக்க தகுதி கிடையாதுன்னு மறுபடியும் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சொல்லி பார்த்தாலும் சிட்டுக்குருவி வந்து விடுற மாதிரி இல்லை. ரொம்ப அடம் பிடிச்சதுனால மற்ற பறவைகள்லாம் சரி வரட்டும் விடு, வந்து அசிங்கப்பட போகுது, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தோடனே எல்லாருமா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி உயரமாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க. காக்கா அதனோட உயரம் பறந்துட்டு இறங்கிடுது. கிளி அதோட உயரம் அளவுக்கு பறந்துட்டு இறங்குச்சு. இப்படி அங்கே இருக்க பறவைகள் எல்லாம் ஒரு ஒரு உயரம் பறந்துட்டு இறங்கிட்டாங்க. கழுகு வந்து ரொம்ப உயரமாக பறக்குது, ரொம்ப ரொம்ப உயரமாக பறந்துச்சு. கழுகும் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு கீழே இறங்குது. அப்போ கழுகோட வால் மேலே சிட்டுக்குருவி உட்காந்துருந்தது. அதுக்கு மேலே 2 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வருது. அப்போ பார்த்துட்டு மற்ற பறவைகள் எல்லாம், பாரு இந்த குருவி எவ்வளோ புத்திசாலித்தனமாக பறந்துடுச்சு, நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டுக்குருவி கழுகு மேலே உட்காந்து உயரமாக பறந்தது போல் நம்மளும் இறைவனோட தோள் மேலே உட்காந்து இந்த உலகத்தில் எவ்வளோ உயரத்தில் வேணால் நம்மளால் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அதிக பண வசதி இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு முன்னோர்களுடைய சொத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறைவன்ன்ற ஒரு சொத்து நமக்கு இருந்தால் போதும். அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா கூட வாழ்ந்தோன்னா எவ்வளோ உயரத்தில் வேணால் நம்மளை அப்பா கூட்டிகிட்டு போவார். நாம் செய்ய வேண்டியது சரணாகதியோட இறைவன் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு, அப்பா நீங்கள் என் வாழ்க்கையை கோணலானவைகளை நேராக்கி தாங்க, பள்ளத்தை மேட்டாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துடணும். அவர் காட்டுற பாதையில் நம்ம பின்னாடியே போகணும். அப்போ இந்த பூமியில் எங்கெல்லாம் வைக்கப்பட்டோமோ அதுக்கு பதில் நம்மளுக்கு தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இது என் வாழ்க்கையில் நிறைய இறைவன் பண்ணியிருக்காரு. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.